இப்போ நெறைய பேருக்கு அதான் ஏஜிங் நீங்களே சொன்னீங்கல்ல மேம். சின்ன வயசுலயே ஏஜ் ஆன மாரி டக்குன்னு ஆயிடுதுல்ல. ஸோ ஏஜிங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரே விஷயம் தான் மெயின்டெனன்ஸ். ஆக்டர்ஸே எடுத்துக்கோங்க. எப்படி இருக்காங்க? அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் ரெகுலர் எக்ஸர்சைஸ் பண்ணுறாங்க. அவங்க ஃபுட் ஹேபிட்டாக இருக்கட்டும், அவங்க வந்து ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிளினிக் போவாங்க. ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க ஹேரை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஹேரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டென்சிட்டி வந்து 35, 40 கிட்ட போகும்போது எல்லாருக்குமே ஃபீமேல் ஆகட்டும், மென் ஆகட்டும் உங்களுக்கு அந்த டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஏஜிங் காட்டும். ஸோ அதுக்கு நம்ம வந்து கரெக்டாக நம்ம 35 தாண்டுறோம், கிராஸ் பண்ணுறோம், இல்லை 30 இப்போ இருக்கவங்களுக்குலாம் 20, 22லே ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிது, கிரே ஹேர் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து நம்ம ஹேரை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ டென்சிட்டி ஹேர் இருக்கிற மாதிரி இருந்தாவே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நம்மளும் லுக்காக தெரியும், யங்காக தெரியும். இதை தவிர்த்து ஸ்கின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கின்னை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆனாலும் வரும் உங்களுக்கு. அவங்க ஒர்க் ப்ரெஷர் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் வந்து கண்டிப்பாக ஃபுட் ஹேபிட் தான். ஃபுட் ஹேபிட் சின்ன சின்ன விஷயந்தான். ஒரு மாய்ஸ்சரைசர் போடுறதாகட்டும், ஒரு சன்ஸ்க்ரீன் போடுறதாகட்டும், இல்லை ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் கிளினிக் போயிட்டு அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஒரு க்ளீனப்பு இல்லை ஒரு ஃபேஷியல்ஸ் அந்த மாதிரி எடுத்தாலும் அதுவும் மெயின்டைன் ஆகும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனால் நான் 20ல் இருந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலத்துக்கு அது செட்டே ஆகாது.